அதாவது ஹோலி பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களாம் இன்றைக்கு. அந்த பண்டிகையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் பள்ளிவாசல் போகிற இடத்துலலாம் நாங்கள் வந்து இந்த கலர் பொடி வண்ண பொடிகளை தூவாங்க, கலர் தண்ணியை கரைச்சி ஊற்றுவாங்க. இந்த மாதிரியான காரியத்தைலாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு கூட்டம் டிக்ளேர் பண்ணிவிட்டு, அதில் பள்ளிவாசல் விதிவிலக்கு இல்லை, நாங்கள் போகிற வழியில் பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசலில் என்ன செய்வோம், சாயத்தை புதுசாக அன்றைக்கி ரம்ஜானுக்கு பெயிண்ட் அடித்து புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலேயும் ஒரு பெயிண்ட் என்ன செய்வான் ஊற்றி விட்டு போவாங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்வோம், அதோட சேர்த்து செருப்பு கல் இதெல்லாம் வீசுவாங்க அதில். இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் டிக்ளேர் பண்ணுறான். ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்த மாதிரி ரவுடிகளுக்கு பணிஞ்சு போய் அவங்க அப்படி தான் வீசுவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க பள்ளிவாசலுக்கு தார்பாய் போட்டுக்கிறங்கன்னு சொல்லி எல்லா பள்ளியும் தார்பாய் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசலுக்கும் உங்கள் பள்ளிவாசல் மேலே அந்த பெயிண்ட் ஊற்றக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலை தார்பாயினால் மூடிக்கிறங்க, ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. அதுபோக நீங்கள் வந்து ஹோலி பண்டிகை வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது, நீங்கள் வாரம் சும்மா தொழுறீங்க, அதனால் இந்த நீங்கள் வீட்டில் தொழுதுக்கிறங்க, பள்ளிவாசலுக்கு வராது. இந்த மாதிரியான அடிப்படையில் அந்த மக்களை ஒரு பதட்டத்தில் வைக்கிற மாதிரி செஞ்சு எல்லா பள்ளிக்கும் தார்பாய் போட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க, புகைப்படங்கள்லாம் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்கு தார்பாயின்னு சொன்னால், இந்த ஹோலி பண்டிகைன்னு சொன்னால் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு ஒரு பண்டிகையா? பண்டிகைன்னு சொன்னால் அவன் சந்தோஷமாக கொண்டாடுறது தான் பண்டிகையை தவிர, அவனுடைய அந்த ஏப்ரல் ஃபுல்லில் இங்க் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை இது. அது பேர் ஃபுல் தான், முட்டாள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ ஏப்ரல் ஃபுல் மாதிரி நம்ம போயிட்டுமா என் சட்டையில் மைய தட்டி போயிடுவாங்க, அடுத்து மாற்ற சட்டை கூட எனக்கு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை எல்லாம் ஒரு கொண்டாட்டங்கிற பேரில் செஞ்சு அதை நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு போ, நம்ம அது வந்து முஸ்லீம் எதுக்கு இதை செய்கிறான்னு கேட்டால் ரொம்ப உலகிறக்காக தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன ஆகிட்டாங்கன்னா, அந்த மக்கள் கூட ஜும்மா தொழுகை 2:30 மணிக்கு மாற்றிக்கிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா 12 1 மணி நேரம் இது முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு நம்ம ஜும்மா தொழுகை நடத்திக்கிறோம்னு நினைச்சிருக்காங்க. நாங்கள் மை அடிக்க தான் செய்வோம், உன் வெள்ளை சட்டையில் மை படக்கூடாது. அங்கே உள்ள ஒரு அதிகாரி, ஒரு வாரிய தலைவர், முக்கியமான பிஜேபி தலைவர் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறாரு, நீ பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா நாங்கள் மை அடிப்போம், யாருன்னு பார்க்க மாட்டோம், எங்கள் இதுக்கு நீ வந்து அது மத சகிப்புத்தன்மையை ரசிச்சுக்கிட்டு போயிடணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடிப்போம். நீ ஒரு சட்டையில் வந்து மைப்படக்கூடாதுன்னு நினைத்தாயானா நீ வந்து தார்பானியில் வந்து சட்டையை போட்டுக்க, அதில் தான் மைப்படாதுல, இந்த கலர் இதில் வந்து மைப்படாது, அது மாதிரி செஞ்சுட்டு உன் சட்டையை காப்பாற்றிக்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிற ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அவங்க அப்படி தான் செய்வாங்க. நீ காப்பாற்றிக்க, உன்னை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம், உன் பள்ளிவாசலில் மை படிக்கக்கூடாதுன்னு நினச்சா நீ தார்பாய் போட்டுக்க, நீ தார்பாலினில் வந்து சட்டையை போட்டுக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேடுகட்ட நிலையில் அந்த மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியற்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்றைக்கி நிம்மதியான முறையில் சும்மா தோதுட்டுருவோம். நாடு போகிற போக்கு, அரசியல் சாசனத்துக்கு மரியாதை இல்லை, அரசியல் சாசனம் இந்த மாதிரி சொன்னவனை வந்து பதவி நீங்கள் டிஸ்மிஸே பண்ணிடலாம் இவன் செய்கிற வேலைக்கு. அந்த மாதிரியான ஒரு வேலையை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம்னா இதுக்கு ஒரு அரசாங்கம், நீங்கள் தான் உங்கள் இதை பாதுகாத்துக்கிறேன்னா அவங்க அப்படி தான் செய்வாங்க, நீங்கள் சகிச்சுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறதா இருந்தால் இதுவே வந்து அவன் பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, டிஸ்மிஸே பண்ணலாம், ஆட்சியவே கலைக்கலாம் சட்டப்படி. ஏன்னா அரசியல் சாசனத்தில் எடுத்துக்கிட்ட பதவி பிரமாணத்துக்கு மாற்றமாக அந்த பொறுப்பை தட்டி கலைக்கும் விதமாக பகிரங்கமாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்காண்டி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் இதை செய்கிறாங்க. ரொம்ப அநியாயம், எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. அது வந்து எல்லாம் தான் காப்பாற்று தகவலுக்கு தான் இது. ஒன்றும் செய்ய முடியாத நாட்டில் இவிஎம் முடிக்காத வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா திருப்பி மிஷினில் வச்சு அவங்க தான் வரப்போகிறாங்க. இவிஎம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதான் யதார்த்தமான நிலைமை. ஒரு தகவலுக்காக தெரிஞ்சுக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.